அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயல விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய திவ்ய மகிஷிமார்களுக்குள்ளே பூமி தேவியாருடைய அவதாரம் ஸ்ரீ ஆண்டாள். ஆண்டாளுடைய திவ்ய கிரந்தங்கள் 2, ஒன்று திருப்பாவை, மத்தொன்னு நாச்சியார் திருமொழி. இந்த திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தமானது வேதத்தினுடைய சாரார்த்தத்தை எல்லாம் காட்டுகிறது என்று பெரியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு காட்டியிருக்கிறார்கள். அப்ப கோதை தமிழாக அமைந்திருக்கக்கூடிய திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்தினுடைய அனுபவம் என்பது மிகச் சிறந்தது. அதனுடைய அர்த்தங்களை பற்பலபடியாக அனுபவித்துக் கொண்டு வரும்படியான ஒரு கிரமம் இந்த ஸ்ரீமடத்தின் மூலமாக அந்த திவ்ய கிரந்தத்தை ஒரே நாளிலே 7 முறை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது எல்லாருக்கும். 6 முறைகள் ஆன்லைன்ல அனுபவிக்கலாம், 7வது முறை நேரில் வந்தால்தான் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. விவிதமான பாஷைகளிலே, விவிதமானன்னா மணிப்பிரவாள பாஷையில வியாக்கியானத்தை சேவிக்கிறோம், தமிழ் பாஷையில சாயங்கால உபன்யாசம் அமைந்திருக்கிறது. அதை தவிர மகளிர்களுடைய குரல்ல பகல்ல உபன்யாசம் அமைந்திருக்கிறது. அதோட கூட கன்னட பாஷையில திருப்பாவினுடைய உபன்யாசம் இருக்கிறது, ஹிந்தி பாஷையில திருப்பாவினுடைய உபன்யாசம் அமைந்திருக்கிறது, தெலுங்கு பாஷையில திருப்பாவினுடைய உபன்யாசம் அமைந்திருக்கு. அப்ப பாஷைகள்னு பார்த்தா 4 விதமான பாஷைகள்ல அமைந்திருக்கிறது. தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு என்னும்படியான கிரமத்துல 6 உபன்யாசங்கள் ஆன்லைன்லயே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உபன்யாசம் நேராக ஆஃப்லைன்ல நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அது சாயங்காலம் நமது ஸ்ரீமடத்துல 6லிருந்து 8 வரையிலுமாக அமைந்திருக்கக்கூடியது. அது இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினமானபடியாலே மாலை வேளையில் நடைபெற வேண்டிய உபன்யாசம் நேர திருவேங்கடமுடையான் திருமுன்பாக நடைபெற வேண்டும் என்று நம் சுவாமி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாகத்தான் இத்தனை உபன்யாசங்களும் நடந்து வருது. எந்த இடத்துலையும் ஒரே ஸ்தாபனம் இத்தனை உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் ஒரே நாள்ல, ஒரே நாள்லன்னா ஒரு மாசம் முழுவதும், ஒரே ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் தொடர்ந்து சதஸ் 2 நாள் நடத்துறேன், செமினார் நடத்துறேன் போயிடலாம். அது அப்படி அல்ல. இங்க ஒரு பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவா எத்தனையோ பேர் இருக்கா. கௌசல்யா சுப்ரஜாராமா என்று விஸ்வாமித்திரரே பாடியிருக்கிறார். ஆனால் பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவள் ஆண்டாள் நாச்சியார் மட்டும்தான். ஆக புள்ளும் சிலம்பினகான் என்கிற 6வது பாசுரத்திலிருந்து திருப்பாவையிலே 15வது பாசுர வரியுமாக இருக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்களிலே 10 விதமான தகுதி படைத்தவர்களை எழுப்புகள். 10 விதமான தகுதினா பகவான்ல போகணும், அதோட வரவா, அப்பதான் போன்னு சொன்னா அவளுக்கு இடத்திலே சென்று ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஈடுபாட்டை வெளிக்காட்டாமல் இருக்கிறாளே, அவளுக்கும் தகுதி இருக்கிறது. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அபரிமிதமா இருக்கிறது. அதை விட அதிகமாக பகவானுடைய ஈடுபாட்டை தங்களிடத்திலே கொண்டிருக்கிறார்களே, அவளுக்கு தகுதி உண்டு. பாகவதர்களோடு அவர்களோடு ஒரு சம்பந்தம் பெற்று சரீர சம்பந்தம் பெற்றிருக்கிறார்களே, அவர்களுக்கும் தகுதி உண்டு. பகவானே எனக்கு வழி, வேற கதி கிடையாது என்ன இருக்கிறவாள் இருக்கிறாளே, அவளுக்கும் பகவானுடைய அனுபவத்துக்கு தகுதி உண்டு. பகவான்
சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை வர்ண விடாமல் யார்களோ அப்படிப்பட்டவர்களோடு சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கும் பகவத் அனுபவத்துக்கு தகுதி உண்டு. பகவானிடத்தில் அந்தரங்க கைங்கரியம் கிட்ட போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளே, தொண்டு பண்றாளே, அவளோட சம்பந்தம் பெற்றவாளுக்கும் தகுதி உண்டு. பகவத் விஷய ஞான பூர்த்தி யாருக்கு இருக்கிறதோ அவளுக்கும் தகுதி உண்டு. பகவத் விஷயத்தை பேச வல்லவர்கள் யார் உண்டோ அவர்களுக்கும் தகுதி உண்டு. 9 பேர் சொல்லியாச்சு. அடுத்தது, இந்த தகுதியிடத்துல பவ்யமா நடந்துகிறாளே அவளுக்கும் தகுதி. இந்த தகுதி எல்லாம் தனிப்பட்ட தகுதி. பகவான் இடத்துல போறது கூட ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்படியான விஷயம். இந்த 9 பேருக்கும் பகவான் அனுபவத்துக்கு பூர்ணமான தகுதி உண்டு. அதுல விஷயமே இல்லை. அதை விட அதிகமான தகுதி யாருக்கு உண்டுன்னா, இந்த 9 பேரிடத்திலேயும் யார் பவ்யமாக இருக்கிறார்களோ. துவய பிரகரண ஆரம்பம் முமுற்றுப்படியில யார் வைஷ்ணவாதிகள், வைஷ்ணவனாயிருக்கவன் 6 அப்படின்னு வைஷ்ணவாதிகன்னு சொல்லணும். அப்ப சொல்லிட்டு வரச்சே 4-5 லட்சணங்களை சொல்லிட்டு வர்றார். புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகையும், எம்பெருமானையே உபாயமாக பத்துகையும், பேறு தப்பாதென்று துணிந்திருக்கையும், பேத்துக்கு தொரிக்கையும், இருக்கும் நாள் உகந்தருளின் நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொதுபோக்காகையும், இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏத்தம் அறிந்து உகந்திருக்கையும் அப்படின்னு ஒண்ணு காட்டுறார். இதெல்லாம் ஒருத்தனுக்கு லட்சணம். மற்ற விட்டுடணும். பகவானே எனக்கு தஞ்சம், பகவானே ரட்சக வேண்டும் பத்தி இருக்கிறபடியாலே கட்டாயம் பலன் கொடுப்பான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பலன் இன்னும் கிடைக்கலையேன்னு வேண்டும். இந்த சரீரத்தோட இருக்கிற நாள்ல ஆசையோடு கூடி இருக்க வேண்டும். இத்தனையும் ஒருத்தர், இத்தனை வைபவத்தோட ஒருத்தர் இருக்கார். அப்படி இருக்கிறவர் பார்த்து இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றம் அறிந்து உகந்திருக்கை, இவனுடைய வைபவத்தை பார்த்து தெரிந்து கொண்டு எப்படிப்பட்டவர்கள்னு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவளிடத்துல வினயம் பாவிக்க வேண்டும். அங்கதான் மனவாளன் வியாக்கியானம் பண்றார். அழகான வியாக்கியானம். எல்லாம் வந்தாலும் வந்துடும், இது வராது. மத்த எல்லாம் மத்த குணங்கள்லாம் ஏற்று, ஆனால் இருத்தருக்கு அந்த மாதிரி குணம் அவர்களை வணங்கம் சொன்னா அது வரவே வர. அவர் நானும் தான் பெருமாளுக்கு பூஜை பண்றேன், நானும் தான் பாசுரம் சொல்றேன், ஸ்தோத்திரம் சொல்றேன் பண்றேன் அப்படின்னு தோணும். அப்போ பகவதர்களுடைய ஏத்தம் என்பது கிடைக்கிறது கஷ்டம். அதை கீழே 9 பதம். இந்த 10வது பாசுரம் இளங்கிளியே பாசுரத்துல சொல்லப்பட்ட தகுதி வரதே வியாக்கியானத்துல வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டிரே. திருப்பாவைன்றது இந்த பாட்டு தான். அப்ப இதுக்கு முன்னால 14 பாட்டு இருக்கு, அதெல்லாம் திருப்பாவி இல்லையோ? இதுக்கப்புறம் 15 பாட்டு இருக்கே, அதெல்லாம் திருப்பாவி இல்லையோ அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னால இருக்கிற 14 பாட்டும் இந்த பாட்டுக்கு முன்னுரை, இதுக்கு பிறகு இருக்கக்கூடியவையா இருக்கிற 15 பாசுரங்களும் இந்த பாட்டுக்கு முடிவுரை. சாதாரண ப்ரிஃபேஸ்னு ஒண்ணு சொல்றோம், கன்க்ளூஷன் ஒண்ணு சொல்றோம். ஆக திருப்பாவைன்றது இதுதான். என்ன அர்த்தம் இதிலே அமைந்திருக்கிறது. என்ன சாரத்தம் அப்படின்னா, பாசுரத்துல உண்மையான பகுதி வருகிறது நானேதான். நானே இருக்கட்டுமே, இருக்கேன், நானே இருக்கேன்னு என்ன பிரகரணத்துல சொல்றான்னு பார்க்கணும். நானேதான் ஆயிடுகான்னு சொல்லியிருக்கா இந்த பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளை எழுப்புறா. எழுப்பச்சே கீழ்ப்பாசுரத்துல சொன்ன வார்த்தை பங்கைய கண்ணானை பாடா. பங்கைய கண்ணனாக தாமரை கண்ணனா இருக்கக்கூடியவனை பாடுதல் அப்படின்னா, இத கேட்டதும்
இந்த பெண் பிள்ளைக்கு ஆனந்தம் இப்படி ஒரு குரலா? அற்புதமான விஷயம். அதனால எல்லேன்னா ஆச்சரியம் அர்த்தம். இளங்கிளியே, அந்த குரல் எப்படி இருக்குன்னா, கிளி போல் முழத்தி நடந்து, ஒரு கிளியினுடைய குரலை போல அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற. அப்போ பெண்ணே, உன்னை கிளின்னு சொல்றான், நீ பசுகு பசுகு என்று இருக்கிறாய். கிளி எப்படி பச்சை பசையே இருக்கிறதோ, முசு முசுன்னு கொழு கொழுன்னு இருக்கோ, அந்த மாதிரி நீ இருக்கிறாய் கிளியை போலே. கிளி சிவந்திருக்கும், ஆதரம் சிவந்திருக்கிறது, உன்னுடைய குரல் இனிமே இருக்கிறது. ஆகவே இவ்வளவு அழகான, அப்போ ஏன் இருக்கான்னா, நம்மளை வா வையரா, நம்மளை வா நிந்தி. என்ன நிந்திக்கிறான்னு சொன்னால், அண்ணனை விட்டு பிரிந்து நோன்பு இருக்க வேண்டும், நோன்பு இப்படி துடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க எங்களுடைய சரீரத்தை நாங்க சரியாகவே கவனிக்கிறது அறிக்கிறது இல்லை. உடம்போடு தலையுலறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு. உடம்பெல்லாம் அழுக்கு படிஞ்சிருக்கு, தலை அப்படியே உலர்ந்து சம்பட்ட படிஞ்சிருக்கு. என்ன எண்ணெய் போட்டு வாருறதுல விரதம். வாய்ப்புறம் வெளுத்து, அலங்காரமே பண்ணிக்கிறதுல வாயெல்லாம் வெளுத்து இருக்கு. ஒருபோதும் உண்டு, ஒரு தரம் தான் போஜனம் பண்றோம், ஒரு பொழுதாக விரதானுஷ்டானம் பண்றோம். அப்படி இருக்கிற போது இவ்வளவு நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறோம், நீ கிளி போல இருக்கேன்னு சொல்றாளே என்ன பார்த்து. அப்ப இவா விரதானுஷ்டானம் பண்றா, இவா வாயெல்லாம் வெளுத்து போச்சு, உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு, நாம அழகா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறோம், நம்முடைய வாய் சிவந்து இருக்கிறது, நம்மளை நிந்திக்கிறார்கள். நான் விரகத்தாலே பெண்ணே, உன் விரகத்தை நான் அழித்துக் கொண்டிருக்க நீ ஆனந்தமா பாட்டு பாடு அப்படின்னு நம்மளை வையரா. அடுத்தது, முன்பாட்டுல எழுப்பப்பட்ட பெண் பிள்ளையே எவ்வளவு வயசா தெரியுமா? நாணாதாய் நாவுடையாய், உனக்கு வெட்கமே இல்லையா, லஜ்ஜையே இல்லையாமா? நாணாதாய் நாவுடையாய், வாய் மாத்திரம் ரொம்ப பேசுறது, இவ்வளவு தூரம் வச்சிருக்கா. அப்ப அவளையே நமக்கு 10 நிமிஷம் எழுந்தவளையே அப்படி வையிற போது வாழ்த்துவா எல்லே வசவான வார்த்தையை ஒழிய நம்மளுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு பேசாத இருக்கா. ஐயோ, நாம பேசினமே, நாம கூப்பிட்டமே, எல்லை இளங்களையேன்னு ஆசையா கூப்பிட்டமே, அவ ஏன்னு கூட கேட்கலையே, இருக்காதா? யாரையாவது கூப்பிட்டோமே ஆனால் அவ பேரை சொல்லி கூப்பிட்டோமே ஆனால் என்னான்னு கேட்க வேண்டாமா? அவர் கேட்கலையே, உடனே தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்குற? கேள்வி. இன்னமுமா தூங்குகிறா கேள்வி. 8:30 மணி 9 மணி 10 மணி
தூங்கிட்டு இருக்க அப்படின்னு போய் கேட்டு பாருங்க, என்ன கதி அவங்க. நாம ராத்திரி அவருக்கு மெயில் பண்ண வேண்டியிருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா சாமான்யமா எல்லா கத்தலும் கத்துடுறா. இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டா இவ்வளவு. இதுதான் நம்ம பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இன்னுமா தூங்கிட்டு இருக்க, இன்னும் ஒரு அங்குதியோ அப்படின்னு கேட்டது பட்டர்பாயிட்டா டென்ஷன். சில்லன் அழையல் மின் அவ சொல்றா, சில்லன் அழையல் வெறுப்பு பேசாதுங்க. சாதாரண அந்த மாதிரி சில்லன் அழையல் மின் வெறுப்பு ஏற்படும்படியாக பேசாதீர்கள். நங்கமீர் போதற்கு நீங்கள்லாம் பெரிய மனுஷிகள் இல்லையா? சில்லன் அழையல் மின் சொன்னதும் வெளியில இருக்கிறவா சொல்றா, ஆஹா உன்னுடைய பெருமை எவ்வளவு பெருமை, நாங்க இத்தனை பேர் வந்தாலும் கூட எங்களுடைய பெருமையை குறைக்கிற விதத்துல உன்னுடைய பெருமை இருக்கு. அப்ப நீ பூர்த்தி, உன்னுடைய முழுமை எல்லா குணத்திலையும் எப்பேற்பட்ட குணம் உன்னுடையது, அப்படி எல்லாம் நிரம்பி இருக்கிறாய். அதனால்தான் எங்களுக்கு அந்த குணங்கள் இல்ல, இந்த மாதிரி சொல்லிக் கொண்டு இருக்கிறாய், அழையல் மின்னு சொல்றாய் அப்படின்னதும் உடனே எனக்கு அந்த பூர்த்தி எல்லாம் கிடையாதுமா, ஐயோ பாவம், நான் நங்கமீர் போதருகின்றேன். அந்த பூர்த்தி எல்லாம் உங்களுக்கு தான், அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான், அந்த சிறப்பெல்லாம் உங்களுக்கு தான். நங்கமீர் போதருகின்றேன், வரேன் 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 அப்படின்னு. உடனே வெளியில இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கோபம். இந்த மாதிரி நாம சொன்னோன்றதுக்காக திருப்பி வார்த்தை சொல்றாளே, பதில் பேசுறாளே, இந்த பேசினா அநியாயமா இருக்கு. நாம இத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்கிறோம், 5 லட்சம் குடியிலே பெண், இத்தனை பேரும் வந்து இத்தனை பார்கள் வந்து அவளை எழுப்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவ்வளவு நம்மளை வெறுத்து வார்த்தை சொல்ல அப்படின்னு சொல்லி இவ்வளவு வல்லையும் கட்டுரைகள். நீ இப்படிதான் எப்பவும் சிடிப்பவும் ஏதாவது கோபமாவே சொல்லிட்டு இருப்ப. வல்லையும் கட்டுரை பண்டே உன் வாயறிதும். இன்னைக்கு நேத்தா உன் வாய், எத்தனை நாளா தெரியுமா நீ என்ன பேசுவேன்னு. இந்த மாதிரி பேசுவ, எங்களெல்லாம் நிந்தித்து பேசுவா என்பது இன்னைக்கு நேத்து இல்ல, அனாதிகாலமா தெரிஞ்சது. வல்லையும் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும். உடனே உள்ள இருக்கிறவளுக்கு நம்மள சாமர்த்தியம் இருக்கிறவோ, வெய்யறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவோன்னு சொல்றாளே, திரும்பி பதில் பேசணும். என்னைக்குமே இப்படி பாருங்க, வார்த்தை வார்த்தையை இழுக்கும், வியஞ்சனம் சோற்றை இழுக்கும் சொல்லுவார். வார்த்தை வார்த்தையை இழுக்கும். நாம ஒரு வார்த்தை சொன்னோம்னால் எதிராளி ஒரு வார்த்தை சொல்லுவான், அவன் சொன்னது நம்ம வாய் வெறுமை இருக்காது, ஆஹா அப்படி சொல்லிட்டானே திரும்பி பதில் சொல்லணும். ஏன்னா ஃபைனல் வேர்டு எந்தாதான் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஈகோ. அதனால வார்த்தை வார்த்தையை இழுக்கும். ஒண்ணுமே சைட் டிஷ்ஷே இல்லாத வெறும் மோர் சாதம் சொல்லுங்க, இவ்வளவு போறோம். அதே சைட் டிஷ் 2-3 டிஷ் இருந்ததுனாக்கா நாம வந்து குழம்புக்காக சாதித்துக் கொள்வோம், சாத்தமதுக்கு, கூட்டுக்கு, கொஜ்ஜுக்கு, அதுக்கு இதுக்கு நிறைய பிரசாதம் உள்ள போகும். வியஞ்சனமானது இந்த சைட் டிஷ்ஷஸ் இருக்க சோற்றை இழுக்கும், வார்த்தை வார்த்தையை இழுக்கும். ஒரு வார்த்தை சொன்னா இன்னொரு வார்த்தை வருது, இன்னொரு வார்த்தை, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். அப்படி பண்ணாத போயிட்டே இருக்கு. வல்லீர்கள் நீங்களே, உங்களுக்கு தான்மா சாமர்த்தியம், உங்க சாமர்த்தியம் எனக்கு வருமா? இது பேச்சு சண்டை. அடுத்தது யோசனை பண்ணா, ஐயோ நம்ம சொரூபம் தெரியாத இப்படி வார்த்தை சொல்றோமே, சொரூபம் தெரிஞ்சிருந்து இந்த வார்த்தை சொல்றோமே. நாம யாரு? பாகவதர்களுக்கு அடிமை, பகவானுக்கு அடிமை இல்ல, பாகவதாளுக்கு அடிமை. இத்தனை பாகவதர்கள் தாங்கள் சேர்ந்து கொண்டு நம் மீது தோஷம் சொன்னாலும் கூட அந்த தோஷத்தை இல்லைன்னு மறுக்க கூடாது, என்னதுன்னு இசைகை வேண்டும். அங்கதான் வியாக்கியானம் காட்டுறா. இதுதான் உயிரான பகுதி.
தோஷம் இல்லாத இவரிடத்துல தோஷத்தை சொன்னாலும், இல்லாத குற்றங்களை சிலர் ஏறிட்டு சொன்னாலும், என்னதென்று இசைகை ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம். வைஷ்ணவ லட்சணம்னா என்னன்னா, இல்லாத குத்தங்களை ஏறிட்டு சொன்னாலும், நம்மிடத்துல இல்லாத குத்தம் அதை ஏத்தி 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 சொல்லிட்டு இருக்கா. அப்போ பெரியவர்கள் சொன்னார்களே ஆனால் கௌரவியர்களை நிர்பந்திக்க கூடாது. பெரியவர்கள் அப்படி ஏதாவது நம்ம மீது தப்பு சொன்னார்களே ஆனால் அடியேன் 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 க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டும். சுவாமி, அந்த தப்ப நான் பண்ண நீர் பார்த்தேரா? உமக்கு தெரியுமா? அது தெரியாது சொல்லாதியும். எவ்வளவு பேசிடுறோம். வயசு வித்தியாசம் இல்லாத, ஸ்தான பேதம் இல்லாத சொசைட்டியில இன்னைக்கு அதிகமாகி போடுத்து. அவர் பெரிய மனுஷனாட்ட அந்த மாதிரி சொன்னார். நான் இந்த மாதிரி உடலையே. இது எத்தனை பேருடைய வார்த்தை? ஒருத்தருடைய வயசை பார்த்து கௌரவிக்க வேண்டும், அவருடைய ஞானத்தை பார்த்து கௌரவிக்க வேண்டும், அவர்களுடைய பொசிஷனை பார்த்து கௌரவிக்க வேண்டும், அவர்களுடைய ஸ்தானத்தை பார்த்து கௌரவிக்க வேண்டும். இவெல்லாம் தான் கௌரவியர்கள்னு சொல்ற. அப்ப இப்படி கௌரவிக்காமல் இருந்தால் அது தப்பு. அவளிடத்துல இப்படி நிர்பந்தமா பேசலாமோ? இல்லாத குத்தரை ஏறிட்டுனாலும் அது இல்லை முதலே அது தன்னதுன்னு ஈசான் வைலட்சணம் காட்டுற. இப்ப ஒரு வார்த்தை பார்க்கலாம். இந்த தவற்ற அவன் பண்ணான், இந்த தவற்ற அவன் பண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்போ நான் பண்ணாத தப்ப என்ன பண்ணேன்னு சொல்றாரே, எனக்கு கோபம் வராதா? வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, எப்ப அந்த தப்ப நான் பண்ணலையோ அவர் என்ன சொல்லவே அனம் பண்ண. அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணான்னா எவனோ தப்பு பண்ணவன் அடிச்சுட்டான்னு சொன்ன அது அடிச்சவனுக்கு தான் போகுமே ஒழிய, அப்ப அந்த தப்பபடியாலே அவர் என்னையே சொல்ல துடுங்கோ, கோச்சக்கூடாது. சரி, நான் தப்பு பண்ண சொன்னார். எப்பேற்பட்ட சான்ஸ் கொடுத்திருக்காரு எனக்கு திருத்திக்கிறதுக்கு. என்னை திருத்திக் கொள்ளுவதற்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். நான் தப்பு பண்ணின அதை சொல்லி காண்பித்தார். அடுத்த தரம் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு இல்லையோ. அப்ப நாம தவறிழைத்திருந்தாலும் அது யாராவது சொன்னால் கோபிக்க காரணம் இல்லை. நாம தவறிழைக்கவில்லை என்னாலும் அது யாராவது சொன்னால் கோபிக்க வேண்டுவதில்லை. அதைத்தான் நானேதான் ஆயிடுகா ஸ்ரீவச்சனபூஷணம்ன்ற கிரந்தத்துல காட்டுறார். குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் வேண்டும். நம்மிடத்துல ஒருத்தன் குத்தம் செய்து விட்டான், அவனிடத்துல என்ன காட்ட வேண்டும் என்னால் பொறுமை காட்ட வேண்டும். என்ன வச்சானா திரும்பி அவனை வைவேன், என்ன அடிச்சானா திரும்பி அவனை அடிப்பேன், எனக்கு நஷ்டம் பண்ணினானா அவனுக்கு நஷ்டம் பண்ணுவேன். இது பிரதிக்கிரியை. இப்படி பண்ணாமல் இருந்தால் அதான் பொறுமை. பண்ணா பண்ணிட்டு போறான், சொன்னா சொல்லிட்டு போறான் அப்படின்னு அவனுக்கு பிரதிக்கிரியை எதிர்வினை ஆற்றாமை இருக்கிறதே, அது பொறைன்னு சொல்றது. அடுத்தது, என்னை இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன ஹர்ட் பண்ணிட்டான், இதுக்கு எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது, வருத்தம் கிடையாது. ஆனால் ஒரு ஜீவாத்மாவை, ஒரு சேத்தனனை, ஒரு பக்தனை, ஒரு அடியவனை இப்படி பண்ணிட்டானேன்னு பெருமாள் கோபிச்சு பாரு. அவர் என்ன தண்டிச்சுடுவாரோ? பெருமாளே அவனை தண்டிக்காதீருமே அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டியது அது கிருபை. அதுதான் அவனிடத்துல இவன் காட்ட வேண்டிய. அடுத்தது சிரிப்பு. இவன் எனக்கு இந்த தீமை விளைச்சுட்டேன், அந்த தீமை விளைவிச்சுட்டேன்னு கொக்கரிச்சிருக்கான். எனக்கு தீமை இவனால என்ன விளைவிக்க முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு ஏதாவது பணங்காசு நஷ்டம் பண்ணி வைக்க முடியும், அல்லது என்னுடைய சரீரத்துக்கு தீங்கு வைக்க முடியும். இவனால என்னுடைய மோட்சத்தை தடுக்க முடியாதே. எனக்கு பகவான் கொடுக்கிற மோட்சத்தை இவனால தடுக்க முடியாதே.
அப்படி இருக்கிற போது என்னமோ இவன் பண்ணின காரியத்தால நான் இடிஞ்சே விழுந்துருவோன்னு இவன் நினைச்சுட்டானே. அவனுடைய முட்டாள்தனம் எப்படி இருக்கிறது, மடமை எப்படி இருக்கிறதுன்னு அதை நினைச்சு குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும். அடுத்தது உகப்பு. இந்த சரீரம் இருக்கே எனக்கு எதிரி, எனக்கு பிடிக்க, இது எப்ப விட்டு தொலைக்கின்ற, இது மேல ஆசையே கிடையாது. எனக்கு இந்த சரீரகத்தில் இருக்கக்கூடிய குத்தங்களை சொல்லி இந்த சரீர இன்னமும் வெறுப்பு விளைவு. அவிரோதியான இந்த உடம்பை அவனும் அடிச்சான். அப்ப என்னுடைய விரோதியை ஒருத்தன் பரிபவப்படுத்தினானே ஆனால் சந்தோஷம் தானே. நமக்கு ஒருத்தர் ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கார், நம்ம பக்கத்து கிரகத்திலேயே இருக்கார், எப்பவும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கார். என்ன பண்றாருனாக்கா அவர் சாப்பிட்டுட்டு அந்த இலையை நம்ம காம்பவுண்ட் உள்ள போடுவார். அந்த மாதிரி அதே மாதிரி அவ கிரகத்துல வாட்டர் சரியா வெளியில போகலன்னா நம்ம வீட்டு பக்கம் தள்ளி விட்டுருவார். இது பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவரோட தினம் சண்டை போட்டு இருப்பேன். ஒரு முனுசு நோட்டீஸ் 10,000 ரூபாய் பெனால்டின்னு மாட்டின்டாயா. ரொம்ப நல்லா ஆச்சு. அதேதான் எனக்கே பிடிக்காது அவன் பரிபவப்படுத்தான். சந்தோஷம் உகப்பு. அந்த மாதிரி சந்தோஷப்பட வேண்டியதான் இருக்கிறது. அடுத்தது உபகார ஸ்மிருதி. எனக்கு சரீரத்துல கொஞ்சம் நோக்கினே அப்படி உபகார ஸ்மிருதி போடும். பராசப்பட்டு நீ 7 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷம் ஆரம்பிச்சேன். பாசுபதேசார்த்தம் மாதிரிதான் இருக்கு. ஆகவே இன்னொரு நிமிஷத்துல இந்த பாசுரார்த்தத்தையே சொல்லி முடிச்சுடுறேன். அப்ப காட்டக்கூடிய வார்த்தை இருக்கிறது. பராசர பட்டர் மகாவித்வானாக எழுந்தருள் இருந்தார். அவர் திருவரங்கத்தெம்பெருமான் திருமுன்பு தொட்டில் போட்டு திருவரங்கத்தெம்பெருமான் குழந்தையாகவே வளர்ந்தார். அரங்கநாதனுடைய ஸ்ரீரங்கராஜ கமலா பதலாளி ரங்கநாதனுடைய குழந்தையாகவே அவர் வளர்ந்தவர். அவர் மகாத்மா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பகவத்குண தர்ப்பணம் ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். பகவத்குண தர்ப்பணம். கொஞ்சம் தப்பி தவறி பகவத்குண தர்ப்பணம்னு சொல்றாங்க. அது தர்ப்பணம், தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். தர்ப்பணம்னா கைவிட்டுடுறதுன்னு அர்த்தம். கண்ணாடி போலே இருக்கிறது. அற்புதமான பாஷ்யம் சாதி இருக்கிறார். அவர் திருவரங்கத்தெம்பெருமான இடத்துல போய் உருகினாரே ஆனால் உருக்கம் அப்படி உருகிடுவார். ஸ்ரீரங்கராஜஸ்தவம்னு 200 ஸ்லோகங்களுக்கு மேல 220 ஸ்லோகங்களுக்கு எழுதியிருக்கார். ரங்கநாதனுடைய அனுபவம் வேற ஒண்ணுமே கிடையாது. 4000 பிரபந்த வியாக்கியானங்கள் பட்டருடைய நிர்வாகம்னு சொன்னா அது தனிப்பட்டமாக இருக்கும். வார்த்தையெல்லாம் இருக்கிறார்கள். ஒரு நாள் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் திருவரங்கத்து பெருமாளத்தில். அந்த அப்படி ஸ்தோத்திரம் பண்றார். திருமணத்தோன்லயே தொட்டில் கட்டி வளர்ந்தவர் அவர். அவருக்கு பின்னால ஒருத்தன் அவர் போறத பார்த்தான். அவர் பேர்ல அவ்வளவு பொறாமை. அவருடைய என்ன பெரியவர் இவர்னு எண்ணம். உடனே வெளியில நின்றுட்டு, வெளி மண்டபத்துல நின்றுட்டு அவரை எவ்வளவு வெய்யலாமோ வெய்யறான். அவருக்கு என்ன தெரியும்? அவர் என்ன பெரிய பாகவதரா, பெரிய பக்தரா, பெரிய ஆச்சாரியரா? அவர் இதை பண்றார்,
அதை பண்றாருன்னு எத்தையோ சொல்லிட்டு இருக்கான். சரின்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு உடனே பெருமாள் அமுது செய்யணும். அதுக்கு மேற்கொண்டு திருவாராதன கைங்கரியங்கள்லாம் இருக்கு. அவர் வெளியில வர்றார். பட்டர் எப்படின்னா அற்புதமான வைபவம் படைத்தவர். அந்த வைபவம் என்னன்னா, பெருமாள் சன்னதிக்கு வசந்திரமா பட்டு வஸ்திரமா உடுத்திப்பார். உயர்ந்த கையில அழகா தோடாவெல்லாம் போட்டுப்பார். கங்கணம், தோடா, பிடிபிடியா எல்லாம் போட்டு காதுல விலட்சணமான கொண்டா இதெல்லாம் சாத்திட்டு பெருமாள் சேவிப்பார். உடனே ஒருத்தர் கேட்டார், உனக்கு என்னத்துக்கு இதெல்லாம்? இந்த சரீரமே அழிய போறது, நீர் ஆச்சாரியன் விடும் பொழுது என்ன இருக்கு, அழிய போறதுக்கு இத்தனை அலங்காரமா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் எடுத்து அற்புதமான விஷயத்தை காட்டுறார். வரை வான்கலனும் விலை பொலிந்த வெண்மல்லிகை ஆதிக்கண் என்று அறிவன் அடியனையே ஓதி பணிவது. போற போது எப்படி போன தெரியுமா? சந்தனம் பூசிட்டு போகணும். நல்ல வான்கலன், நல்ல ஆபரணங்களை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். பட்டு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு செல்ல வேண்டும். வெண்மத்து கொண்டு விளவிளேல் மல்லிகை பூ, ஜாதி புஷ்பங்கள் இத்தியாதி எல்லாம் நிறைத்துக் கொண்டு அப்படி கமனு வாசனையால் முன்னிக்கணும். புதத்தான் பாடுற. ஏன், எதுக்கு? திருப்பி திருப்பி அந்த கேள்விக்கு பதிலே வரல. அழியிற சரீரத்துக்கு இதெல்லாம் வச்சுன்னு போனோம். அது பட்டர் பண்ணாக்கா அவர் சொல்லிட்டு கை காட்டி விட்டார், அவ்வளவுதானா? இல்ல. அவர் ஊரை விட்டு வெளியில போயிருந்தாரே, ஆனால் இந்த பாரிய இருக்காளே, இருக்கிறதுலயே சாயம் போன புடவையா உடுத்திட்டு இருப்பா ஆத்துல. அதே மாதிரி என்ன சமையல் பண்ண, என்ன தளிகை பண்ணன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, நேத்து இருந்தது சாத்து குழம்பு இருந்தது, பெருமாளுக்கு இவ்வளவு பிரசாத பண்ணிட்டு அதையே வச்சுன்னு மேனேஜ் பண்ணிட்டேன், அப்பளத்தை சுட்டு போட்டு. அதே பர்த்தா இருக்காருன்னு வச்சால் அவருக்குன்னு 2 கரியமது, ஒரு கூட்டு எல்லாம் பண்ற. அப்ப அவரோட கூடியிருக்கிற போதுதான் இந்த அலங்காரங்கள், இந்த அலங்கார தளிகை எல்லாம். அவர் இல்லாத போது இது எதுவும் கிடையாது. இப்போ அவரோட கூடியிருக்கிற போது இப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்? ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். நாம எல்லாம் நிறைய சோசியல் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அட்டென்ட் பண்றோம், கல்யாணங்களுக்கெல்லாம் அட்டென்ட் பண்றோம். ரிசப்ஷனுக்கு போகணும், பத்திரிகை வந்திருக்கு, இன்வைட் பண்ணிருக்கான் என் ஃப்ரெண்டு. சரி போலாமே, நானும் வரேன். சரின்னு இவர் நின்று அழகா சஃபாரியோ ஷெர்வானியோ போட்டு இருக்காரு அழகா. இவர் பத்னிய வரா, அவ ஸ்கூட்டர்ல பின்னால உட்காந்து 2 பேரும் அழகா போய் இறங்குறார். அப்படி இறங்கச்சே இவர் இத்தனை தனக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பத்னிக்கு ஒரு அழுக்கு புடவையை உடுத்தி அழிச்சுன்னு வந்தால் யாருக்கு கௌரவ குறைச்சல்? அந்த பத்னிக்கு கௌரவ குறைச்சலே கிடையாது. அந்த பர்த்தாவுக்கு பாருடா, ஒரு நல்ல புடவை கூட வாங்கி கொடுக்காது எப்படி வந்திருக்கான் பத்தியா? சொல்லுவாளா மாட்டாளா? அதே மாதிரி பெருமான் முன்பு பெருமான் கூட நாம போற போது ஒன்னும் ஒரு இது இல்லாத, ஒரு நாகரிகம் இல்லாத நிலையில நாம போனோமே, ஆனால் இவாளெல்லாம் தான் பின்னால வச்சுட்டு இருக்கானா இவன்? சொல்லிட மாட்டா அவர.
அவருடைய பெருமையை குறைப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதனால நான் நகை போட்டு இருக்கேன், அதனால சால்வை உடுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு பதில் சொன்னார். அந்த பராசர பட்டர் கோவில்ல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியில வரார். வருகிற போது என்ன ஆயிற்றுனால், அந்த வைரவனை பார்த்தார். வா இங்க வான்னு கூப்பிட்டார். கூட வர சிஷ்யாளுக்கெல்லாம் சந்தோஷம். நம்ம சுவாமி இவ்வளவு நாள் வேசான், இவர் ரோய கேட்க போறார். அவனை நன்னா கேள்வி கேட்க போறார். நன்னா கேட்டு விட்டேன்றாள அந்த மாதிரி நன்னா கேட்க போறார் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன பண்ணினார்னா ஆன்னு பார்த்துட்டு இருந்தா. அவர் என்ன பண்ணார், கழுத்துல போட்டு இருந்த 8 சவரன் செயின் எடுத்து கையில கொடுத்துறாரு. கையில போட்டு இருந்த கண்கணம் தோடா அதை எடுத்து கையில கொடுத்துட்டார். நல்ல சால்வையா உடுத்தின்னு வந்தார். அந்த சால்வையை தூக்கி அவனுக்கு போத்திட்டார். போய்வாப்பா சந்தோஷம் அப்படின்னா. அவனும் லஜ்ஜை இல்லாத வாங்கிட்டு போயிட்டான் பாவம். உடனே சிஷ்யாள்லாம் பார்த்தா, ஒரு நாள்ல நமக்கு ஒரு நூல் கொடுத்தது இல்லை நம்ம சுவாமி, வைரவனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு. நாம சுவாமி சுவாமின்னு பின்னால போயிட்டு இருக்கோம். இப்படி பிரிச்சுட்டார். என்ன பிரிச்சுட்டாருன்னா, அவனுக்கு லக்ஷ்மி, எங்களுக்கு சரஸ்வதி, எங்களுக்கு காலக்ஷேபம், அவனுக்கு ஐஸ்வர்யம். இந்த மாதிரி கொடுத்து விட்டுருக்காரு. இது என்னன்னு தெரியலையே அப்படின்னாரு. அதுக்குள்ள ஒத்தம் சொன்னான், நாளை மத்த நாளைக்கு அவரை வெய்யக்கூடாது இல்ல, இன்னியோட இந்த வசம் நிறுத்திக்கணும், நாளையிலேருந்து அவன் வையாத இருக்கணும், நிந்திக்காத இருக்கணும்ன்றதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பா வாழெல்லாம் அழைச்சார். தெரியறது நீங்கள்லாம் என்ன யோசனை பண்றீங்கன்னு ஒரு விஷயம் சொல்றேன். பகவானிடத்துல சென்றோமேயானால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு 2 கடமைகள். ஒரு கடமை பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்றது, மற்றொரு கடமை தன்னுடைய தோஷங்களை சொல்லிக் கொள்ளுவது. ஆளவந்தார் பெருமாளிடத்திலே சென்று அமரியாதா சுத்ரஹா சலமதி அசூயா பிரசோபு கிருத்தக்னா துர்மானீஷ ஸ்மர பரவசகா வஞ்சனபரஹா, எத்தனை தோஷங்களை சொல்லிக் கொள்ளுகிறார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்கிறார் தேசிகன். அப்ப பார்க்கிற போது குற்றங்களை நிறைய பண்ணியிருக்கிறேன் என்று தன்னுடைய குத்தங்களையும் பகவானிடத்துல சொல்லணும். ஆனா பெருமாளிடத்துல போனா அவர் குணம்தான் எனக்கு ஞாபகம் வருது, அதையே சொல்றதுக்கே அவகாசம் போடுறது இல்லை. என்னுடைய குத்தங்களை யாராவது பெருமாளிடத்துல சொல்ல மாட்டாளா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பெருமாள் காது பட இவன் சொல்லிட்டான். அப்ப இவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா, நானு இவனுக்கு சம்பாவனை பண்ண வேண்டாமா? இதுதான் குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் வேண்டும். பரதாழ்வான் யுதாஜித்தனுடைய இல்லத்திலிருந்து கேகை ராஜ்யத்திலிருந்து வரான். ராமன் எங்கன்னு கேட்கிறான். ராமன் காட்டுக்கு போயிட்டான், நாடு கடத்தப்பட்டான்ற மாதிரி சொல்றான். அப்ப ராமன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்ற போது கடைசியில் ஆராய்ஞ்சு பார்க்கிறான். ராமன் காட்டுக்கு போனதுக்கு ஆறு காரணம்னா கூனி தான் காரணம். என்ன, அவதான் எங்க தாயார் மனசை கலைச்சா, அதனால அவள் தான் காரணம்னு சொன்னான். அவள் காரணமா? அவளுக்கு என்ன ஆசைனா, தன் எஜமானியனுடைய மகன், தன் எஜமானியனுடைய புத்திரன் ராஜாவாகணும்னு அவளுக்கு ஆசை. அவள் எஜமானியனுடைய புத்திரன் ராஜாவாக ஆனால் அவளுக்கு சில சலுகைகள் வரும். அது எல்லா மனுஷாளுக்கும் இருக்கிறது தான், இட்ஸ் நேச்சுரல். அதனால அவ பேர்ல தப்பு கிடையாது. எங்க தாயார் என்னுடைய நேச்சர் தெரியும், என்னுடைய இயல்பு தெரியும். அப்படிப்பட்டவள் என்னமா ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா. ஆகவே அப்படிப்பட்டவள் மீதுதான் தப்பு. ஐயோ, அவளை தப்பே சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த தாயாருக்கும் தன் வயிற்றில் பிறந்த பிள்ளை ராஜாவாகணும்னு இருக்காதா? அதனால கைகி மேல தப்பே கிடையாது. அப்ப 6 பேர்ல தப்பு, ராஜா பேர்ல தான் தப்பு. 60,000 வயசாச்சு கழவன். இந்த மரபு இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய மரபு தெரியும். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணிட்டான் இன்னைக்கு? என்னமோ கைகை சொன்னான்றதுக்காக பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ராமன் அனுப்புறேன்னு சொன்னானே, அவனுக்கு ஞானமே இல்லாத போச்சா அப்படின்னு தோணித்து. உடனே ஐயோ, அவன் பேர்லயும் தப்பு சொல்லக்கூடாது. ஐயோ பாவம், என்ன பண்ணுவான், 60,000 வயசு ஆகி போச்சு. இவ்வளவு சின்ன இளமையா இருக்கக்கூடிய பத்னி. அப்ப இவள் இடத்துல ஆசை அதிகம், ஆசைக்கு அனுகுணமாக அப்படித்தானே பண்ணுவான். இதுவும் லோகத்துல நடக்கிறது தானே, இல்லாததா இது? இதுவும் தப்பு கிடையாது. ராமன் பேர்ல தான் தப்பு.
தகப்பனாரே நம்முடைய வம்சத்திலே மூத்தவன் இருக்க இளையவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டான். இப்ப இந்த கிரீடத்தை எடுத்து நீர் என் தலையில வைக்கிறா, இல்ல நானே வச்சுனுட்டோமா? கேட்டிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கேட்டுட்டு தானே அந்த கிரீடத்தை எடுத்து தள்ள கவுத்துட்டு இருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தகப்பனார் சொன்னாராம், தாயார் வேண்டினாலாம், போனானா, சீத்தை ஆயிட்டு போனாராம், கூட லக்ஷ்மணன் போனானா. என்ன விளையாட்டு இதெல்லாம்? ராமன் பேர்ல தான் தப்பு. ஐயோ, ராமன் பேர்ல எப்படி தப்பு சொல்ல முடியும்? அந்த அவதாரமே பெரியவன் சொன்னான், சிறியவன் கேட்டான். தகப்பனார் சொன்னார், மகன் கேட்டான்றதுக்காகத்தான அவதாரம். அப்படிப்பட்ட அவதாரம் எடுத்தவனா இருக்கக்கூடியவன் அந்த குறிக்கோளை விட்டு மீறுவானோ? அவன் பேர்ல தப்பு கிடையாது. அப்ப யார் பேர்ல தப்பு? என் பேர்ல தான் தப்பு. பரதன் சொல்றான், மத்பாபமேவாத்ர நிமித்தமாசீத்து. ராமனை பிரிந்து இவ்வளவு பட வேண்டும் என்று நான் பாவத்தை பண்ணியிருக்கேன், எல்லாம் என் பாவம் என்று சொன்னான். அதுதான் இங்க நானேதான் ஆயிடுவேன். அப்போ உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை காட்டி கொடுத்திருக்கக்கூடியவர் உத்தமரான பராசர பட்டர். பரதாழ்வான் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய நிலை, இந்த பெண்பிள்ளை காட்டி கொடுத்திருக்கிற நிலை. ஆக ஸ்ரீ வைஷ்ணவன் என்பவன் எப்படி இருப்பான் என்னால், இல்லாத குத்தங்களை ஏறிட்டு சொன்னாலும் தன்னது என்று அவன் அபிமானிக்கை. கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்திலையும் பலவிதமான சரித்திரங்கள் அமைந்திருக்கின்றன. நம்முடைய முன்னோர்கள் பலவிதமாக இந்த அர்த்தங்களை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். நானேதான் ஆயிடுகா, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்டா, போந்தார் போந்தெண்ணிக்கொள். வந்துட்டா, நீ வேணா தொட்டு தொட்டு எண்ணிக்கோ. அப்போ தொட்டு எண்ணுகிற போது பாகவதாவுடைய கட்டாட்சம், பாகவதாவுடைய ஸ்பர்சம், பாகவதாவுடைய நினைவு, பாகவதர்களுடைய மனம், மொழி, மெய் மூணுமே நம்மோடு சம்பந்தப்பட்டிருக்கும். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடா. கோலையாபீடம் என்னும்படியான யானையை கொன்றவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, விரோதிகளை அழிக்க வல்லவனை, விரோதிகளோடே அவர்கள் விரோதமும் போம்படியாக அழிக்க வல்லவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், விரோதிகளை அழிக்க மாட்டான், விரோதத்தை அழிப்பான். விரோதிகள் நமக்கு விரோதிகள்னு யாரும் கிடையாது. அவ விரோதம் தான் நம்முடைய இதுக்கு ஒத்து வரல. பாரத தேசத்துல எத்தனையோ தத்துவ கோட்பாடுகள் இருக்கின்றன. இந்த தத்துவ ஞானிகள் தத்துவ கோட்பாடு வித்தியாசமான தத்துவ கோட்பாடு. எப்படிப்பட்ட தத்துவ கோட்பாடுன்னா, ஒன்றுன்னு சொல்ற அத்வைத்தம்னு இருக்கு, பலான்னு சொல்ற துவைத்தம்னு இருக்கு, துவைத்தாத்வைத்தம்னு இருக்கு, விசிஷ்டாத்வைத்தம்னு இருக்கு, பேதாபேதவாதம்னு இருக்கு. இப்படி பல வாதங்கள், பல பிலாசபிஸ் இருக்கு. இந்த பிலாசபர்ஸ் இருக்காளே, இவ என்னைக்காவது ஒத்தர வச்சுண்டாளனா கிடையவே கிடையாது. அத்வைதாச்சாரியர்களை விசிஷ்டாத்வைதாச்சாரியர்கள் நிந்தித்தார்கள், விசிஷ்டாத்வைதாச்சாரியர்களை துவைத்தாச்சாரியர்கள் நிந்தித்தார்கள், கிடையவே கிடையாது. இவர்கள் எதிர்ப்பதெல்லாம் அத்வைத்திகள் அத்வைதத்துக்கு புறம்பான கொள்கையை எதிர்ப்பார்களே ஒழிய அந்த கொள்கையை உடையவர்களை எதிர்க்க மாட்டார்கள். இதுதான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாடு. மற்ற இடத்துலதான் என்னுடைய கொள்கைக்கு ஒத்து வரலன்னா அவனை அழிச்சுடு. ஆனா நம்முடைய பாரத தேசத்துல அப்படி இல்லை. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, விரோதிகளுடைய விரோத பாவத்தை போக்கி அவளோட நண்பராரு. அந்த விரோத பாவத்தை போக்க வேண்டும். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை என்னை இப்படிப்பட்ட அர்த்தமாக காட்டப்பட்டிருக்கக்கூடியது. ஆகவே விரோதிகளுடைய விரோத பாவத்தை அழிக்கணும்ன்ற விஷயம் வல்லானை மாயனை பகவான் அப்படிதான் பண்ணுகிறார். பகவான் அழிச்சானேன்னா கம்சவதம் பண்ணினான்னா அந்த சரீரத்தை போக்கினானே ஒழிய அந்த ஆத்மாவை கடத்தேறாத பண்ணல. இன்னொரு ஜென்மம் கொடுக்கிறான். அதுக்கு எல்லாருக்கும் தண்டனை எம்பெருமான் கொடுக்கிறான்னா இன்னொரு ஜென்மம் இஸ் கிவிங் அஸ் லாங் ரோப். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடா. அந்த எம்பெருமானை பாடா என்று சொல்ல அவளும் எழுந்து வரா. எல்லாரும் சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகை வாசல்ல இருக்கக்கூடிய கோயில் காப்பான் வாயில் காப்பான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எழுப்பும்படியான பாசுரம்
அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளைய கோஷ்டியிலே சாயங்காலம் 6:30 மணிக்கு இங்க உபன்யாசம் ஸ்ரீமடத்து உள்ள கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். 12 மணிக்கு முடிச்சிருக்கணும், 12:11 முடித்திருக்கிறேன். ஆக 40 நிமிஷம் தான் சொன்னா 51 நிமிஷம் எடுத்துட்டு இருக்கேன். அடியேன் க்ஷமிக்கணும். இப்ப இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறேன். எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ சில்லன் அழையேல் மின்னங்கமீர் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்குள் வல்லான கொன்னான மாத்தார மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். நாளைக்கு கிரமமா சாயங்காலம் 6:30 மணிக்கு உபன்யாசம். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ளவன். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज यतिराज यतिराज